கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். கேட்போம். ஏசாயா 59:16 ஒருவருமே எனக்கு இல்லை, எனக்கு யாருமே உதவி செய்யல அப்படின்னு நீங்க ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றீங்கன்னா, உங்களை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்படுறது மட்டும் இல்லை, அவருடைய புயம் உங்களுக்கு ரட்சிப்பாகி அவர் உங்களுக்கு உதவி செய்து யாருமே இல்லாத வேளையில்தான் கர்த்தர் உதவி செய்வார். வாசிப்போம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 59:16 ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. இந்த உலகத்துல நீதி நியாயமுடைய பரிந்துரையாளர்கள் உங்களுக்கு பரிந்து பேசுறதுக்கு, எனக்காக பரிந்து பேச யாருமே இல்லையே, என் பக்கம் நியாயம் இருக்கு, ஆனா அநியாயம் செய்கிறவங்க எல்லாம் கூடிக்கிட்டாங்க, என்னை தனிமைப்படுத்திட்டாங்க, நான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டனே இயேசுவேன்னு கத்துறீங்கன்னா, இப்போ ஏசப்பாவுடைய புயம் உங்களுக்கு ரட்சிப்பாக வந்து சேரும். ரட்சிப்பாக வந்து சேரது மட்டும் இல்லை, அந்த வசனத்துல பாருங்க, அந்த புயம் ரட்சிப்பாக வந்து சேரது மட்டுமல்ல, நீதி உங்களை தாங்கிக்கிடும். உங்க நீதி, நீங்க கர்த்தருக்காக செய்த நீதி, தேவனுடைய நீதி ரெண்டும் சேர்ந்து உங்களை தாங்கிக்கிடும். தேவனுடைய நீதி என்ன? அவர் நமக்கு சிலுவையில் அவர் ரத்தத்தை சிந்தி மரித்தாரே, அந்த நீதியும் உங்களை சேர்ந்து தாங்கும். கவலைப்படாதங்க. இந்த உலகத்துல மனித உதவி இல்லைனாதான் தேவ உதவி தேவைப்படும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமைத்தனத்தில் இருந்த யாரும் உதவி செய்ய வரல, கர்த்தர் உதவி செய்ய வந்தார். அதாங்க உண்மை. அதனால பரிந்து பேச ஆள் இல்லாத நிலைமையை கண்டு உங்க நீதிக்காக வாதாட இயேசு வருவார். அவரே வந்து உங்களுக்காக வாதாடுவார். யார போல? அந்த விபச்சார ஸ்திரீயை கொண்டு விட்டாங்க, எல்லாராலும் கைவிடப்பட்டா, தனியா நிக்கிறா. இயேசு வாதாடின விதம் வேற பாருங்க. வாயால பேசல, எழுதி காட்டி அப்படியே எல்லாரையும் தள்ளி விட்டார். இதே போல உங்களுக்கு பக்கம் நியாயம் இருக்கும், நீங்க உங்க நியாயத்தை கர்த்தர் பார்த்து உங்களுக்காக வழக்காட வாதாட, உங்களுடைய நீதிமன்ற கேஸ் எல்லாம் உங்களுக்கு ஜெயமாய் மாறும். உங்களுடைய ப்ரமோஷன் லிஸ்ட்ல இருக்கும், தடைப்பட்டிருக்காது, அது ப்ரமோஷன்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு ப்ரமோஷன் லிஸ்ட் வரும். மாற்றம் இல்லை. சொந்த பயம், மனித உதவி இல்லாத கர்த்தருடைய வல்லமை வரும். உனக்காக தலையிட யாருமே இல்லைன்னா இயேசு தலையிடுவார். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் ஜபிக்கிறோம். எல்லாரும் குற்றப்படுத்திட்டாங்க ஐயா, ஆனா எங்க பக்கம் நியாயம் இருக்கு, நியாயம் மறக்கப்பட்டது. ஆனா இயேசு வந்தீங்க, நியாயம் எங்களுக்கு எனக்காக வாதாடினீங்க, எனக்காக பரிந்து பேசுனீங்க, எனக்காக உங்க புயமே என்னை ரட்சித்தது. ஆண்டவர், அப்படி இந்த நாள் நான் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகள் வந்து சேர கிருபை செய்வ நல்ல பிதாவே. ஆமென்.